வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த காலப்பகுதியில் இடம்பெற்ற உயிரிழப்புகள் மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான விசேட மதிப்பீடு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மலேசியாவில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி சுற்றுலா விசாவில் இலங்கையர்களை அழைத்துச் சென்று நிற்கதிக்கு உள்ளாக்கும் நடவடிக்கை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. இனி விரிவான செய்திகள். யுத்த கால பகுதியில் இடம்பெற்ற உயிரிழப்புகள் மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான விசேட மதிப்பீடு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைய இந்த மதிப்பீடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்த்தன குறிப்பிட்டார். பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மதிப்பீட்டு நடவடிக்கைகள் பிரதேச செயலக மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இதனையொட்டி திணைக்களத்தின் மதிப்பீட்டு உத்தியோகத்தர்களுக்கு கொழும்பில் பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். பயிற்சிகளை நிறைவு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக தமது பணிகளை உரியவாறு முன்னெடுப்பார்கள் என்றும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். மலேசியாவில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி சுற்றுலா விசாவில் இலங்கையர்களை அழைத்துச் சென்று நிற்கதிக்கு உள்ளாக்கும் நடவடிக்கை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. இந்த மோசடி நடவடிக்கை தொடர்பிலான தகவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசாரணை பிரிவிற்கு கிடைத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மலேசியாவில் நிற்கதிக்கு உள்ளாகும் இலங்கையர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை எதிர்கொள்ள நேரிடும் என பணியகத்தின் பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவிக்கின்றார். இத்தகைய மோசடி பேர்வழிகளிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் கேட்டுள்ளார். தொழில் வாய்ப்பிற்காக சுற்றுலா விசாவில் மலேசியா செல்கின்றவர்கள் அந்த நாட்டிற்கான இலங்கை தூதரகம் ஊடாக எவ்வித உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதென மங்கள ரந்தனிய சுட்டிக்காட்டினார். மலேசிய சட்டங்களுக்கு அமைய அத்தகையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் கூறியுள்ளது. சட்டவிரோதமாக மறைத்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 43 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை சிகரெட் கொழும்பு துறைமுகத்தில் சுங்கப்பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட பொதியிலிருந்து 1.5 மில்லியன் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவின் பணிப்பாளர் KD நிகால் தெரிவித்தார். துபாயிலிருந்து பிரயாண பொதியாக அனுப்பப்பட்ட குறித்த சிகரெட் தொகை போலி முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக சுங்கப்பிரிவின் பணிப்பாளர் KD நிகால் குறிப்பிட்டார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. கிரிக்கெட் விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணிக்கு எதிரான சர்வதேச 2020 கிரிக்கெட் தொடரை இலங்கை அணி வெற்றி கொண்டுள்ளது. இந்த தொடரின் முதலாவது போட்டி மழை காரணமாக முடிவு எட்டப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற இரண்டாவதும் இறுதியுமான போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றது. கண்டி பல்லைகள விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 142 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. Too much of room. Well bowled again. Good bowling by Ramukwella. This is high. Somebody should take it. There is a fieldsman coming underneath it. And it's a good catch. Good work. Nuwan Kulasekara. Great piece of work indeed. Kusal Pereira ran in from mid-wicket. The ball bounced out of his hand. But he's very good at it.
A little sweep shot to finish the over means Latham will keep the strike. Only Challenging one for both teams. Smashed away and it's gone. And Rabakwala picks up a wicket. லூக் ரஞ்சி 34 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றதுடன் ஆண்டன் டாவின்சி 30 ஓட்டங்களை குவித்தார். லசித் மலிங்க, நுவான் குலசேகர, ஆஞ்சலோ மேத்யூ, ராமித் ராம்புக்வெல்ல, அஜந்த மெண்டிஸ் மற்றும் திசார பெரேரோ ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றினர். That'll beat the man at point and probably go away to the boundary for 4. Nicely played, didn't Hit it too well. Good catch down there by Nuwan Kulasekara. It was the short one from Tisara Perera. 143 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 17.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. சிறப்பாக துடுப்படுத்தாடிய திலகரத்ன டில்ஷான் ஆட்டமிழக்காமல் 59 ஓட்டங்களை பெற்றதுடன் குசல் ஜனித் பெரேரா 57 ஓட்டங்களை குவித்தார். மிச்சல் மேக்லனகன் மற்றும் ராப் நிக்கோல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றினர். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக குசல் ஜனித் பெரேரா தெரிவு செய்யப்பட்டார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை அணி முதலிடத்தை தக்க வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. And this one is pulled away on the onside, down towards deep mid, got picked up inside the boundary, and the batsman pick up one. possibly a bit of dew, but it doesn't matter. Oh, it's a great effort. For some quality cricket, don't forget this tour has been marred by rain and the Duckworth Lewis coming into play, but this is the first game that appears to be running without hands. And this has gone straight up. Should be number 2. The bowler wants it and gets it. Third time lucky. They've capitalized his mileage on the man out up front. But then it was Kusal Janit Perera who gave the Sri Lankan innings great momentum, a shake of hand. And well, இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்பஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் எழில் கொஞ்சும் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியால செய்தியினை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையினை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.